பூவண்ண சொல்றா தம்பி. இந்த வெயிலுக்கு இந்த பிரெட்டை வச்சு என்ன டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க ரெசிபி. பிரெட்டை வச்சு என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் ஐடியா. பிரெட் குல்ஃபி செய்யலாமா? உனக்கு ஓகேவாடா? பிரெட் குல்ஃபியா? இந்த வெயிலுக்கு அட்டகாசமாக இருக்குமே, செஞ்சு கொடுங்க. ரெசிபி பார்க்கலாமா? வாங்க. ரெசிபி வந்து சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். வாங்க பார்க்கலாம். 3 பீஸ் பிரெட், 10 ரூபா பால் பாக்கெட் 2, பாதாம் மிக்சர் பாக்கெட் 1, பைனல்ல சக்கரை கைஸ். அவ்வளோதான் கைஸ் ரெசிபி. செம்மையாக சமைக்கிறோம், ருசியாக சாப்பிட்றோம். வாங்க. பாத்திரம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பால் பாக்கெட் 2வது ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதி வந்தோடனே பாதாம் மிக்சர் போட்டுக்கலாமா? வாங்க. நம்ம எடுத்து வச்ச பிரெட்டு போட்டுக்கலாமா? வாங்க. பால் அப்படியே சுந்திட்டோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க. நம்ம செஞ்ச பிரெட் மிக்சரை போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க. சர்க்கரை போடலாம். வாங்க. அப்படியே நம்ம மோல்டிங்ல ஊற்றிக்கலாமா நம்ம அரைச்சதை? இந்த 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. தம்பி, ஃப்ரிட்ஜில் இருக்கிற நீ கேட்ட குல்ஃபி ஐஸ்கிரீம் போய் எடுத்து சாப்பிடு போ. குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடியா? வாங்க. இன்னைக்கு ஒரு புடி ரெடி ஆயிடுச்சு கைஸ். வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். 2 மினிட்ஸ் அப்படியே தண்ணியில் போடலாம். வாங்க. நான் செஞ்ச குல்ஃபி டேஸ்ட் பார்க்கலாம். வாங்க. அடிப்பொலி. பூவண்ண ஐஸ்கிரீம் செம்மண்ண. உங்க வீட்டு குட்டிஸ்க்கு எங்க அண்ணா பூவண்ண செஞ்ச மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க. அவங்க செம்மையா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு வேணும் வேணும்னு கேட்பாங்க. பூவண்ணா, நான் கேட்ட மாதிரி குல்ஃபி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ண்ணா. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.